ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆஸ்பிரண்ட்ஸ் 2024 ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாங்களா? ஸோ உங்களுக்காக 180 நாள் டெய்லி செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பிளான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் டைம், பார்ட் டைம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைண்டாக என்னென்ன படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், ஒரு கம்ப்ளீட் பிளான் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இந்த பிளான் ஓகேவாக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னிலேருந்து ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது டிசம்பர் 29. எப்போ பார்த்தா இது கரெக்டாக வந்திருக்கும் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவாங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாம். அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 to 4க்கான கம்பைன்ட் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் போய்கிட்டு கிளாஸ் அண்ட் டெஸ்ட் கம்பைண்டாக இருக்கும் வித் ஆஃபர் ப்ரைஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட் டைம் பீரியடில் எல்லாமே கவர் பண்ணிக்க முடியும். சரி, பார்த்துலாம். ஓகே, குரூப் 1 2024 பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஜான் டு ஜூன் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஆனுவல் பிளானரில் உங்களுக்கான எக்ஸாம் ஜூலை மாதம் எக்ஸாம் வரும் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் சந்தேகமான விஷயம் தான். ஜூலை மாதம் அப்படின்னு சொல்கிறது ஆகஸ்ட், செப்டம்பர் அது வரைக்கும் கூட போக முடியும். பட் நம்ம ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 6 மாதம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் நீங்கள் தயாராகிடலாம். ஓகேவா? ரைட். நம்ம இங்கே 150 நாள் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும். பட் ஜான் டு ஜூன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு 180 நாள் கிட்ட வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் கூட அப்லோட் ஆகிறது டிசம்பர் 29, 2023. பட் நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் பிளானை கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ கிளியராக இருக்கா? ரைட், ஓகே. சரிப்பா. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், நம்ம குரூப் 4 பிளான் போட்டிருக்கோம், குரூப் 2 போட்டிருக்கோம், எல்லாத்தையும் சொல்கிற விஷயம், உங்களுக்கான வெற்றி, உன் வெற்றிக்கான வழி உன்னிடம்தான் உள்ளது, பிறரிடம் எதிர்பார்க்காதே. உங்கள் வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம், உங்கள் தோல்விக்கும் நீங்கள் தான் காரணம், உங்கள் சிரிப்புக்கும் நீங்கள் தான் காரணம், உங்கள் அழுகைக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி தான் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஒரு வீடியோ போடுறோம், ஒரு கிளாஸ் கொடுக்குறோம், டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம், எல்லாமே தாண்டி நீங்கள் கிளியர் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட எஃபோர்ட் மட்டும்தான். அகாடமிஸ் வெறும் 1% மட்டும்தான் கைட் பண்ணுவாங்க. எங்கே போய் நீங்கள் படித்தாலும், எவ்வளோ கட்டி படித்தாலும், எவ்வளோ ஃபேமஸான யூடியூபராக இருந்தாலும் அதுக்கான வெற்றிக்கான முழு கிரெடிட் உங்களை மட்டும் தான் சேரும். ஸோ நீங்கள் தான் உழைக்க போகிறீங்க, நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நீங்கள் தான் சக்ஸஸ் ஆக போகிறீங்க, வேலைக்கு போக போகிறீங்க. ரைட்டா? குரூப் 1 ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட விஷயம் மைண்டில் வரும். படிக்கலாமா வேண்டாமா, ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, நிறைய எழுதணும், கம்மியான வேகன்சி, நிறைய பேர் போட்டி போடுறாங்க, பெரிய அகாடமிலாம் போய் படிக்கிறாங்க, நம்ம போக முடியல. எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். மைண்ட் செட் இருந்தால் போதுமானதான். எதை பற்றியும் யோசிக்காமல் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். அது மட்டும் தான் மைண்டை ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, சரி. ஸோ டே 1 என்ன படிக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயம் நான் சொல்லிடுறேன். இது எல்லா எக்ஸாமுக்குமே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குரூப் 1 என்ன பேட்டர்ன், என்ன எக்ஸாம், என்ன சிலபஸ், எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயும் பின்னாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இங்கே இருக்குது. திரும்ப நான் சொல்ல விரும்பலை, அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் படிக்க ஆரம்பிக்கணும். என்னென்ன ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, என்ன பேப்பர் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறினா தான் ஊருக்கு போய் சேர முடியும். வேறு பஸ் ஏறினா ஊருக்கு பின்னாக போக முடியாது. அதே கான்செப்ட் தான். என்ன எக்ஸாம் படிக்க போகிறீங்களோ அதுக்கான சிலபஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாகணும். அதை நீங்கள் படிச்சிடணும். ரைட். அடுத்தது ஃபாலோ பண்ண போகிற விஷயத்த ரெகுலராக இப்போ நான் கொண்டு போகணும். நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன், நாளைக்கு ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரி கிடையாது. முன்னாடி சேனல் பிளான் போட்டிருக்காங்க, ஃபாலோ பண்ண போறியா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை விக்னேஷ் போகிறது பிடிக்கல அப்படின்னா எந்த பிளான் பெஸ்ட்டாக ஃபீல் ஆகாத ஃபாலோ பண்ணுங்கள். இதான் பெஸ்ட், அதான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. எல்லோரும் பிளான் போடுறாங்க, டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க, கிளாஸ் போடுறாங்க. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு உங்கள் உள் மனசுக்கு ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அங்கேயும் இங்கேயும் தாவ வேண்டாம். மனுஷ மூளை மாறிக்கிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் ஒன்றில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரைட். இது எல்லாத்தையும் விட செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப பின்னாக அவசியம். இது இல்லைன்னா எக்ஸாம் ப்ரிப்பேரே பண்ண முடியாது. 4 விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். ரைட், ஓகே. அடுத்தது புக் லிஸ்ட்டு. ஸோ புக் லிஸ்ட் எப்படி பின்னாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான வீடியோ நான் இங்கே பின்னாக நான் கொடுத்துருக்கேன். எதுக்காக நான் புக் லிஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பேட்டர்ன், உங்களுக்கு 175 கேள்விகள் ப்ளஸ் 25. இது எங்கே உங்களுக்கு மேக்ஸில் பின்னாக கவர் ஆகுது 25 இல்லையா? இந்த 175 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாமே வருது. இந்த 175 கேள்விகளில் 90லிருந்து 100 கேள்விகள் உங்களுக்கு சமச்சீர் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஓகேவா? அடுத்த ஒரு கேள்விகள் வெளியே இருந்து பின்னாக வரும். ரைட். ப்ளஸ் இந்த சமச்சீர் நீங்கள் படிக்கும் போது மெயின்ஸுக்கும் பின்னாக படிக்கணும் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கும் பின்னாக படிக்கணும். ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் நான் பின்னாக சொல்கிறேன். ரைட்டா? அந்த டாப்பிக்லாம் படிக்கும் போது இந்த புக்ஸ் எல்லாமே கையில் பின்னாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காசு செலவு பண்ணி புக்கை பின்னாக வாங்கிக்கோங்க. இல்லை வாங்க முடியல அப்படின்னா இதுக்கான PDF கூகுளில் கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இந்த புக்ஸை ரொம்ப பின்னாக அவசியங்க.
குரூப் 1 பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து சில புக்ஸ் நீ வாங்கி படிச்சு தான் ஆகணும். அதில் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் நான் இங்கே வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான புக் லிஸ்ட்டும் வந்து இப்போ போடப்பட்டிருக்கு. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்ஸ் கையில் இருந்தாகணும். ஏன் அப்படின்னா நீ கச்சாமிச்சம் எல்லாமே வாங்கி படிக்கிறத விட பேசிக்கான புக்ஸ் இருந்தால் போதுமானது தான். இந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை இப்போதைக்கு என்னால் இந்த புக்ஸ்லாம் வாங்க முடியல அப்படின்னா கைவசம் சமச்சீர் புக் வந்து இப்போ இருக்கும். ஏன் அப்படின்னா சமச்சீர் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கையில் இல்லைனாலும் கூகுளில் எல்லா பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இந்த புக்லாம் இப்போதைக்கு வாங்க முடியல அப்படின்னா காசு சேர்த்து வச்சு கூட வந்து இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் 2-3 மாதத்தில். அது வரைக்கும் சமச்சீர் புக்கு ஸ்ட்ராங்காக வந்து இப்போ படிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ யோசிப்போம். குரூப் 4 படிக்கிறவனும் சமச்சீர் புக்கை படிக்கிறாங்க, நாங்களும் படிக்கும், என்ன வித்தியாசம் அந்த மாதிரி யோசிக்கலாம். அஃப்கோர்ஸ் பிளான் நீங்கள் பார்க்கும்போதும் சேம் மார்க்காக மாதிரி தான் வந்து இப்போ ஃபீல் ஆகும். ஆனால் படிக்கிற விதம் வந்து இப்போ மாற்றி ஆகணும். என்ன பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க, ரைட்டா? ஓகே, சரி பார்த்துலாம். சார் இந்த குரூப் 1க்கான பேட்ச் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ப்ளஸ் கம்பைன் டெஸ்ட் பேட்சும் வந்து இப்போ இருக்குது. வித் ஆஃபர் ப்ரைஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்க்கலாம். ரைட். ஸோ டே 1 நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் குரூப் 1, குரூப் 4, குரூப் 2, குரூப் 3, யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இவங்க தாங்க. இதை யார் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க தான் எக்ஸாமுக்குள்ளேயே வந்து இப்போ போக முடியும். சிலபஸை படிக்காமல் தயவு செஞ்சு எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்காதீங்க. சிலபஸை ஃபுல்லாக படிங்க, ஃபுல்லாக மக்கப் பண்ணுங்கள், பார்க்காம எழுதி பாருங்கள், ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. அதை வச்சுருந்தா தான் ஒரு பாலிட்டி புக் எடுக்கும் போதோ, லட்சுமிகாந்த் எடுக்கும் போதோ, இல்லை மற்ற ஹிஸ்ட்ரி புக் எடுக்கும் போதோ இந்த டாபிக் சிலபஸில் இருக்கா இல்லையான்ற விஷயம் வந்து இப்போ புரியும், ரைட்டா? அடுத்த வேலை என்ன அப்படின்னா சிலபஸை படிக்கும் போது ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்குமான சிமிலாரிட்டிஸ் ஒன்றா வந்து இப்போ பண்ணணும். பிளான் வந்து கொண்டு வந்திருக்கும். இவ்வளோ விஷயம் பண்ண எனக்கு இதையும் வந்து பிளாக பண்ண முடியும். இதுக்கான வீடியோவும் தயாராக இருக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோம் டாஸ்க் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் என்னென்ன டாப்பிக்லாம் ஒற்றுமையாக இருக்குது அது எடுத்தால் தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மெயின் சிலபஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது 50-60% கண்டென்ட் நீங்கள் ப்ரிலிம் சிலபஸ்லேயே கவர் பண்ண முடியும். அதுக்கு ப்ரிப்ரேஷன் கரெக்டாக வந்து நான் கொண்டு போகணும். ப்ரிப்ரேஷன் ஒரு ட்ராக்கில் கொண்டு போனால் மட்டும்தான் ப்ரிலிம் சிலபஸும் மெயின் சிலபஸும் சேர்த்து நீங்கள் படிக்க முடியும். மெயின்ஸ்க்கு போகும் பயப்படாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகலாம். ஓகே, ஒரு சில விஷயங்கள் இப்போ எக்ஸாம்பிள் எத்திக்ஸ் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எத்திக்ஸில் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ரெண்டாவது ஒரு 6 நாள் 1 வாரம் படித்தா எத்திக்ஸை கிளியர் பண்ண முடியும். அதுக்கான கைடன்ஸ் நான் வந்து நான் கொடுக்குறேன். ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக வந்து நாங்கள் பண்ணிட முடியும். அதை தாண்டி இருக்க விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணலாம். அதுக்கான பிளானிங் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். முக்கியமாக நம்ம 150 நாள் பிளானில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 30 நாள் மெயின்ஸுக்கு மட்டும் தான் ஒதுக்க போகிறோம். புரியுதா? அதாவது எக்ஸ்க்ளூசிவாக மெயின்ஸுக்கு மட்டும். மீதி ஒரு 120 நாள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு இருக்கும், மெயின்ஸுக்கு இருக்கும். லாஸ்ட் 30 நாள் மெயின்ஸுக்காக மட்டுமே வந்து நான் ஒதுக்க போகிறோம். அதுக்கான பிளான் தனியாக வந்து இப்போ வரும். சரியா? ஓகே, பார்த்துலாமா? ஓகே, சரிப்பா. இந்த டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா நீங்கள் வீடியோ என்னைக்கு வந்து இப்போ பார்க்குறீங்க. நீங்கள் Jan 1 பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு February 1 வந்து இப்போ பார்க்குறீங்க, Jan 15 பொங்கலை பார்க்குறீங்கன்னா என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த டே 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு Jan 15 நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கே Jan 15 நீங்கள் வந்து இப்போ போட்டுக்கோங்க. டே 2ல் Jan 16 நீங்கள் வந்து இப்போ போட்டுக்கணும். ஸோ நீங்கள் என்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக வந்து இப்போ இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துலாமா? ரைட். டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து இப்போ கவர் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நம்ம 100 பிளான் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த எல்லா பிளானுமே டீட்டெயிலாக வந்து இப்போ சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக வந்து புரியும். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலகிராமில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ளஸ் நம்ம டெலகிராம் சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கான சமச்சீர் புக் பேஸ் பண்ணி ஃப்ரீ குவிஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அது ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இது எல்லாமே நம்ம சமச்சீர் பேஸ் பண்ணி வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது ஜாகிரஃபி வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்து இப்போ இருக்கும். ஏன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கீங்க, ஃபுல்லாக வந்து இப்போ படிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது டெய்லி ஒரு குவிஸ் மாதிரி அட்டன் பண்ணால் வந்து ஆன்சர் இங்கேயே வந்து இப்போ வரும். பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக தப்பா? ஓகே, கரெக்டாக வந்து இப்போ இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ஷன் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 30% மக்கள் தான் சரியாக வந்து இப்போ போட்டிருக்காங்க. இப்போ இவங்க தப்பாக வந்து இப்போ இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் ப்ரிப்பேர் ஆகலாம் அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு குவிஸை நீங்கள் எழுதி வைக்கலாம். அப்போ இது எல்லாமே ஒரு கேள்வியும் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணது தான். ப்ளஸ் டிகிரி லெவலில் வந்து இப்போ வரப்போகுது. ஸோ டெலகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா குவிஸ் அட்டன் பண்ணலாம். சம்திங் லேர்ன் பண்ணிக்க முடியும், அதுக்காக தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பிளானை வந்து இப்போ பார்த்துருவோம். ரைட், இப்போ வந்து இப்போ பாருங்கள் டே 1 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாமல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரைட், இப்போ இதுக்கான புக்ஸ் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது சமச்சீர் புக்கு, ரைட்டா? ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்குது, மெயின்ஸ்லேயும் இருக்குது. இது யார் கண்டுபிடிக்கணும்? நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சாகணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சமச்சீரில் படிச்சுட்டு இதே டாப்பிக்கை சோர்ஸ் புக் கொடுத்துருக்க பாருங்கள்.
லட்சுமிகாந்த் தமிழ் மீடியம், பிரகதீஷ் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மீடியம் மாற்றி வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா. என்ன பண்ணியாகணும், இதே டாபிக் பிரியாம்பில் லட்சுமிகாந்த் வந்து பின்னாக படிச்சிருக்கணும், இங்கே வந்து பின்னாக படிக்கணும். படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படிக்கணும் தான் நான் வந்து பின்னாக சொல்லுவேன். புக்ஸ் கையில் இருக்குன்னா இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புக்ஸ் இல்லாத பட்சத்தில் என்னால் வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இப்போதைக்கு சமச்சர் மட்டும் முடிச்சு வைங்க. ஒரு டாப்பிக்குக்கும் சமச்சரில் படிக்க பப்ளிகேஷன் புக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக் பொங்கலுக்குள்ளே நம்ம சேனல் என்ன வரும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் கம்பைன் பண்ணி என்ன டாப்பிக்லாம் வந்து இருக்குது, எங்கே வந்து கொண்டு போகலாம் நான் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டா இன்னும் பெட்டராக வந்து ஐடியா கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை நான் வந்து நான் கொடுக்குறேன். சரியா. ஓகே. இப்போ டே 2 வந்து பின்னாக பாருங்கள், சேலரி ஃபிக்ஸ் நம்ம வந்து பின்னாக கொடுத்துருக்கோம். ஓகேவா. 25 பார்ட்ஸ் வந்து பின்னாக 12 ஸ்கில்ஸ் வந்துருக்கு. இப்போ இதில் இந்த டாபிக் மட்டும் தான் உங்களுக்கு சமச்சரில் மட்டும் வந்துருக்கும். 25 பார்ட்ஸும் வந்து இருக்காது, ஸ்கில்ஸும் வந்து பின்னாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியாகணும், வெளியே தான் ப்ரிப்பேர் பண்ணியாகணும். பாலிட்டி நான் கொடுக்குறேன்னா லட்சுமிகாந்தை பாருங்கள், ஹிஸ்ட்ரி கொடுக்குன்னா ஸ்பெக்ட்ரம் பாருங்கள், எக்கனாமிக்ஸ் கொடுக்குன்னா சங்கர் கணேஷ் வந்து பின்னாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்குமே பப்ளிகேஷன் புக்கும் சைட் பை சைட் ரெஃபர் பண்ணுங்கள், பெட்டராக வந்திருக்கும். ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தாங்க ஃபீல் ஆகும். குரூப் 1 லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பிக்கும் போது நிறைய படிக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். பட் படிக்க எல்லாமே அந்த சுமூகமாக வந்து போயிடும். அப்கமிங்கில் நிறைய டாபிக்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஒரு பிரியாம்பிளோ, அடிப்படை உரிமையோ, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸோ ஒரு டாபிக் வைஸ் வீடியோ வந்து பின்னாக வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பெட்டராக வந்திருக்கும். எக்ஸாம்பிள் கர்நாடிக் வார் வீடியோ நம்ம வந்து பின்னாக நம்ம போட்டுருவோம். ரீசனாக தான் வந்து பின்னாக அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வார் பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக வந்திருக்கும். அதை மட்டும் பார்த்தா போதுமானதாக இருக்கும். ஐஎன்சி காங்கிரஸ் வந்து பின்னாக போட்டிருந்தோம். அதை மட்டும் பார்த்தா போதுமானதாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்குமே நம்ம சேர்த்து போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோ வந்து பின்னாக வரும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சேனல்ஸ் நிறைய இருக்கிறதுனால எது பெஸ்ட்டாக ஃபீலாக அதை மட்டும் ஃபாலோ பண்ண பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து பின்னாக கிடையாது. சரியா. ஓகே ரைட். டே 4 வந்து பின்னாக பாருங்கள். இப்போ இதில் ஃபோக்கஸ் வித் மெயின்ஸ் லெவல் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா. இது ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ப்ரிலிம்ஸில் கேள்விகள் கேட்க தான் செய்கிறாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சொன்னால் கேள்வி வந்து பின்னாக வருது. இதை தாண்டி மெயின்ஸ் அதிகமாக கேள்வி வந்து பின்னாக வரும். டாப்பிக்கை பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். இது மெயின்ஸில் உள்ள ஒரு சிலபஸில் உள்ள ஒரு டாபிக். சிலபஸ் எங்கே இருக்குது ஃபுல்லாக வந்து பின்னாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டாபிக் எல்லாமே அதிகமாக மெயின்ஸ் அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து பின்னாக படிக்கணும். இது ஓல்டு புக்கில் கொஞ்சம் இருக்கும், நியூ புக்கில் கொஞ்சம் இருக்கும், பாலிட்டி புக்கில் கொஞ்சம் வந்து பின்னாக இருக்கும். ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமிகாந்த் புக்கும் பிரகதீஷ் புக், அதாவது பப்ளிகேஷன் புக்கில் உங்களுக்கு டெப்த்தாக வந்து பின்னாக இருக்கும். அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரியா. ஸோ டே 4க்கான விஷயம் இங்கே வந்து பேக் கொடுத்துருக்கேன். எதுக்காக வந்து டெப்த்தாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியாத காரணத்துக்காக நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ டே 5 கண்டினியூ வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு டே 4க்கான கண்டினியூஷன் தான். சரியா. ஓகே. டே 6 பாருங்கள். ரைட். இந்த இடத்துல மெயின்ஸ்க்கான வேலையை வந்து பின்னாக பியூராக வந்து பின்னாக ஆரம்பிக்க போகிறீங்க. என்ன அப்படின்னா ஒரு எஸ்ஏ மாதிரி நீங்கள் எழுதி பழகணும். மக்கள் தொகை பாப்புலேஷன் எக்ஸ்போஷன் வந்து பின்னாக கொடுத்துருக்கேன். இது ப்ரிலிம்ஸில் அதிகமாக இருக்காது, மெயின்ஸ்க்கான ஒரு பாயிண்ட்டாக வந்து பின்னாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் மக்கள் தொகை பெருக்கம் டாப்பிக்கில் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஒரு டாப்பிக்கும் மெயின்ஸுக்கு எப்படி படிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஒரே வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக வீடியோ வந்து பின்னாக வரும். அந்த வீடியோ வந்து பின்னாக பாருங்கள். அதை எடுத்துகிட்டு ஒரு டாபிக் இருக்குது மக்கள் தொகை பெருக்கம் நம்ம கொடுத்துருக்கோமா, அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து பின்னாக படிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆரம்ப காலகட்டம் டே 5 தான் முடிஞ்சிருக்கு. மெயின்ஸுக்கு நீங்கள் மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து படிங்க, பார்த்து எழுதுங்க. சரியா. மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு சொல்லும் போது டாப்பிக்கை ஃபுல்லாக வந்து பின்னாக படிச்சு முடிங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸில். அது பார்த்திங்க அப்படின்னா 11th எக்கனாமியில் அதுக்கான சோர்ஸ் வந்து உண்டு, 10th ஜியோகிரஃபியில் அதுக்கான சோர்ஸ் வந்து பின்னாக உண்டு. அப்போ இந்த ரெண்டும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பின்னாக படிக்க போகிறீங்களா, படிப்பீங்களா? ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது மெயின்ஸ் டாபிக் வந்து கவர் பண்ணுறீங்க. அப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கமெண்ட் பண்ணி படிக்கும் போது ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போகும்போது நம்ம இதை படித்து முடிச்சு அப்புறம் மாதிரி ஃபீல் வந்து பின்னாக வரும். எக்ஸாமுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து பின்னாக தயாராகிடலாம். ஓகே. அண்ட் பப்ளிகேஷன் புக் பார்த்தீங்கன்னா ராம் அகுஜா தமிழ் பப்ளிகேஷன் பிரகதீஷ் பப்ளிகேஷன் வந்து பின்னாக கொடுத்துருக்கோம். இந்த புக்ஸ் எல்லாமே இன்றைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வந்து பின்னாக வாங்கிக்கலாம். ஓகேவா. இதை பிரகதீஷ் கேட்டிங்க அப்படின்னா சில ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. நம்ம நேம் சொன்னீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். ரைட். ஓகே. அப்போ மெயின்ஸுக்கான எஸ்ஏ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படித்து பார்க்கணும். பார்த்து வந்து பின்னாக எழுதுங்க. எப்படி வந்து பின்னாக படிக்கலாம் ஒரு 1 வீக்கில் வீடியோ வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு மெயின்ஸுக்கான வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது மெயின்ஸுக்கும் படிக்கணும். சரியா. ஓகே. நெக்ஸ்ட்டு டே 7க்கான கொடுக்கப்பட்டிருக்கு. டே 8 வந்து கொடுத்துருக்கோம். இல்லை பாருங்கள். இப்போ இந்த டாப்பிக்லாம் அடிப்படை உரிமை பொறுத்த வரைக்கும் 10th புக்கில் ஒரு பேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. 12th புக்கில் ஒரு ஆஃப் பேஜ் மட்டும் தான் வந்திருக்கும். 11th புக்கில் ஒரு ஆஃப் பேஜ் மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் குரூப் 1க்கு போதாது. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 13லேருந்து 35 வரைக்கும் வந்து பின்னாக படிக்கணும். 19ல் மட்டுமே ஒரு 6 டாபிக் வந்து பின்னாக இருக்கும். ரைட் டு ஃப்ரீடமில். ஓகேவா. ஆர்டிகல் 21 கொடுத்துருப்பாங்க, 21A வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்டிகல் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் இதை தாண்டி சமச்சர் புக்கை தாண்டி நீங்கள் பப்ளிகேஷன் புக்கை நீ படித்து தான் ஆகணும். வேறு வழி வந்து கிடையாது. ஓகேவா. ஸோ டே 8 வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சோர்ஸ் புக் நான் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பாலிட்டியாக என்ன புக் வந்து பின்னாக படிக்கணும் நம்ம முன்னாடியே வந்து பின்னாக பார்த்துருக்கோம். ரைட். ஓகே.
ஸோ டே 9 வந்து பின்னாக உண்டு, டே 10. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிவிஷன் அப்படி கொடுத்தா ரிவிஷன் நீங்கள் வந்து பின்னாக பண்ணிக்கணும். சரியா? ஓகே. ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஆரம்பிக்கும் போது இங்கே என்ன விஷயம் அப்படின்னா அதிகமான விஷயங்கள் பாலிட்டிக்கும் ஐஎன்எம்முக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் நிறையவே கவர் ஆகிடும். இந்த டாபிக் படிக்கிறீங்க, ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹோம் ரூல் லீக், ரைஸ் ஆஃப் நேஷனல் படிக்கும் போது மெயின்ஸில் இந்த டாபிக் எங்கே வந்து கவர் ஆகுது, ஐஎன்சி வந்து பின்னாக ஸ்டார்ட் ஆகுது, காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரிவோல்ட் வந்து பின்னாக பண்ணுறாங்க. இப்போ ஆன்டி காலனியல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன வந்து பின்னாக பண்ணாங்க, அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து பின்னாக வரும். அப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பே மெயின்ஸுக்கும் நோட்ஸாக மேக் பண்ணுங்க. வெறும் ஒன்படா மட்டும் இல்லாமல் கதை மாதிரி படித்து எழுத வந்து பின்னாக கற்றுக்குவாங்க. சரியா? ஓகே. ஸோ ஆரம்பத்தில் குழப்பமாக தான் வந்திருக்கும். ஹவு டு ஸ்டடி வீடியோ போடுறேன், ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு 12th ஓல்டு புக் கண்டிப்பாக இதை படித்து தான் வந்து பின்னாக ஆகணும், வேறு வழி கிடையாது. டே 14 ரிவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது உங்களுக்கு மெயின்ஸு. இப்போ நீங்கள் மெயின்ஸ் நான் ஏன் வந்து பின்னாக போடல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டே 70 வந்து பின்னாக வந்துட்டீங்க. நான் டே 4 என்ன பண்ணியிருப்பேன்னா ஃபோக்கஸ் வித் மெயின்ஸ் லெவலில் வந்து கொடுத்துருப்பேன். பட் டே 17 மெயின்ஸ் நான் போடலை அப்படின்னா அதுக்கான வேலை நீங்கள் பண்ணியிருக்கணும். 2 வாரம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, 2 வாரத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் சிலபஸை படிக்கலன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஹோம் டாஸ்க்கை வந்து பின்னாக பண்ண போகிறீங்க. ஓகே ரைட். பாருங்கள் 9th சிவிக்ஸை வந்து பின்னாக கவர் ஆகுது. ஸோ கவர் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் டே 18, 19 இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபுல்லாக வந்து பின்னாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பின்னாக மெயின்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தனித்தனியாக வந்து பின்னாக இருக்கும். டே வைஸாக ப்ராப்பர் பிளான் வந்து பின்னாக இருக்கும். கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட். சரி, நம்ம எண்டுக்கு வந்து பின்னாக வருவோம். ஸோ ஃபுல்லாக போட்டால் அது வீடியோ மட்டுமே பிளான் மட்டுமே ஒரு 1 hour கிட்ட போகும். அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. டைம் வந்து பின்னாக சேவ் பண்ணிக்குவோங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ரைட். ஓகே. ஸோ டே 1 or 2 வரைக்கும் நம்ம வந்து பின்னாக போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே. டே 1 or 3 எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் மெயின்ஸ் டாபிக் லோடிங் நான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 1 or 3 இடம் உங்களுக்கு எவ்வளோ வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள், சமச்சீர் புத்தகத்தில் பாலிட்டி முடிச்சிட்டோம், ஐஎன்எம் முடிச்சிட்டோம், ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம், எக்கனாமி முடிச்சிட்டோம், ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலாம் முடிச்சாச்சா? ஸோ இந்த டாப்பிக்கில் முடித்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 75லேருந்து 100 கேள்விகள் சமச்சீர் புக்கில் கையில் வந்து பின்னாக வச்சுருப்பீங்க. ப்ளஸ் இந்த 102 நாளுமே நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து பின்னாக படிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு 115 கிட்ட நீங்கள் கையில் வந்து பின்னாக வச்சுருப்பீங்க. இந்த டேஸ் வந்து பின்னாக முடியும் போது ஸ்ட்ராங்காக வந்து ஒரு நாளைக்கு 1 மார்க் அப்படின்னா கூட நீங்கள் 100 நாள் முடிக்கும் போது கையில் 100 மார்க் கையில் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? எதுக்காக நான் மேக்ஸு சயின்ஸ் கொடுத்துருக்கேன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 75% கிட்ட வந்து பின்னாக முடிச்சிருப்போம். சயின்ஸ் தனியாக தான் வந்து பின்னாக பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா சில பேர் ஈஸியாக வந்து பின்னாக புரியும், கஷ்டமாக வந்து பின்னாக புரியும். ஸோ தனியாக நம்ம வந்து பின்னாக வச்சுருக்கோம். ப்ளஸ் அடுத்த ஒரு 30 நாள் 40 நாள் 45 நாள் மெயின்ஸுக்கு வந்து பின்னாக இருக்கும். இந்த நாட்கள் உங்களுக்கு மெயின்ஸுக்காக ஒதுக்கப்படும். 150 நாளில் 100 + 50 தான் நம்ம வந்து பின்னாக பார்க்குறது. இந்த 50 நாள் பொறுத்த வரைக்கும் சயின்ஸு மேக்ஸு மெயின்ஸுக்கு வந்து பின்னாக இருக்கும். மெயின்ஸ் அப்படின்னா பியூராக மெயின்ஸ் வந்து கொண்டு போய் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதுக்கான வேலையை நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான அப்டேட் ஜூன் மாதம் நெக்ஸ்ட்டு வந்து பின்னாக வரும். இல்லைனா நடுவில் நோட்டிஃபிகேஷன் அவங்க விட்டாலும் இல்லை பிப்ரவரி நீங்கள் ஆரம்பிக்க போகிறோம் பிளான் ஆல்டர் பண்ணி வீடியோ வந்து பின்னாக வரும். நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் போட முடியல அப்படின்னாலும் நம்ம டெலகிராமில் வந்து பின்னாக வரும். ஓகே. ஸோ நீங்கள் ஜான் ஆரம்பிங்க. என்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பார்த்தா கூட பிளானை ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 100 days கிளியராக ஃபாலோ பண்ணி முடிங்க. அடுத்த 50 நாளுக்கான மெயின்ஸ் பிளான் நான் வந்து பின்னாக கொண்டு வரேன். கிளியராக வந்து புரியும். ஏன் அப்படின்னா இந்த 100 நாளை பேஸ் பண்ணி தான் இந்த 50 நாள் இருக்கும். இங்கே நீ கோட்டை விட்டால் இது ஒன்றுமே வந்து பின்னாக புரியாது. மெயின்ஸ் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஃபீல் ஆகிடும். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பின்னாக வாங்க. அப்கமிங் வீடியோஸில் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் எப்படி சேர்த்து படிக்கலாம், நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், எப்படி புரியணும் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஃப்ரெஷர்ஸ் பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ குரூப் 1க்கான குரூப் 2க்கான பேட்ச் வந்து பின்னாக போயிட்டு இருக்கு. கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.